ரொம்ப நாளாக நம்ம ஒரு விஷயத்த நினச்சிட்டே இருக்கோம், அது நடக்கலைன்ற பட்சத்தில் சிம்பிளாக பெருமாளுக்காக ஒரே ஒரு மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா கண்டிப்பாக நினைச்ச காரியத்தை பெருமாளை நிறைவேற்றி கொடுப்பாராம். ரொம்ப எளிமையாக எல்லாருமே செய்யலாம். கொஞ்சமாக பச்சரிசியை லைட்டாக ஊற வச்சு சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டு காட்டன் துணியில் பரப்பி தண்ணியெல்லாம் வடிஞ்சு ஆறினதும் அந்த அரிசியோட ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்து நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பசஞ்சு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு பசஞ்சிக்கலாம். உதிராம சூப்பராக அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி குழி பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்ற வேண்டியது. எங்க வீட்டுல வருஷம் ஃபுல்லா எல்லா சனிக்கிழமையுமே அம்மா மாவிளக்கு தீபம் ஏற்றுவாங்க. ஆனா கண்டினியூஸா என்னால அந்த மாதிரி செய்ய முடியல. சரி, புரட்டாசியில வர சனிக்கிழமையாவது செய்யலாம்னு செஞ்சு ரெண்டாவது வர சனிக்கிழமையோட வளர்பிறை சஷ்டியும் கூட சரின்னா கொஞ்சமா கேசரி மட்டும் செஞ்சு வச்சு பெருமாளுக்கு மாவிளக்கு தீபமும் முருகருக்கு வெற்றிலை தீபமும் ஏற்றி பூஜை பண்ணி முடிச்சிருந்தேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, பூஜை பண்ணும்போது கண்டிப்பா ஆரத்தி காட்டணும். என்ன கேட்டா ஆரத்தி காட்டுறது ரொம்ப நல்லது, முக்கியமா தூபாரத்தி. அப்படி முடியாத பட்சத்துல முடிஞ்சதை முழுமையா செஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான்.